தாவேகாவில் எங்களுக்கு மரியாதை இல்லை. திடீரென திமுகவில் இணைந்த அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் எங்களுக்கு ஏதாவது பதவி கொடுங்கள் என்று ஸ்டாலினிடம் கையெடுத்து கும்பிட்டு கேட்ட அதிமுக நிர்வாகிகளால் திடீர் பரபரப்பு. அதாவது தமிழக அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் அதிரடி அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. அந்த வகையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னர் அதிமுகவை சேர்ந்த அதிக அளவிலான முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் அதிரடியாக அந்த கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து வருகின்றனர். திமுகவுடன் நெடுங்காலம் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணியை முறித்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்தது. இந்த நிலையில் இதற்கு மாறாக தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்துள்ளனர். இதில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டம் களியாக்காவளை பேரூராட்சி தலைவர் சரண், அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற சேனையின் மாவட்ட துணைத் தலைவர் பிரேமானந்த், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஆண்டனி, அதேபோல காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட இளைஞர் அணி பொதுச் செயலாளர் ஜெகன்ராஜ், மேல்புறம் வட்டார இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவரான தானியல் சிபின் ராஜேந்திரன், விளவங்கோடு மாணவர் காங்கிரஸ் செயலாளர் அபிஜித் திமுகவில் இணைந்துள்ளனர். இது தொடர்பாக ஏற்கனவே திமுக நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தையும் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. தமிழக அரசியல் களத்தில் புதிய வரவான தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அந்த கட்சியில் இணைந்தும் கூட்டணி அமைத்தும் வருகின்றனர். தற்போது இதற்கு மாறாக தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் அந்த கட்சியின் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அங்கிருந்து விலகி திடீரென திமுகவில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் அண்மையில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான கடம்பூர் ராஜு அந்த கட்சியில் இணைந்த மூத்த தலைவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை எனவும் பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய வேண்டாம் என்று கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதேபோல அதிமுகவில் இருந்து விலகியவர்கள் மீண்டும் கட்சியில் இணைந்தால் கட்சியில் பூஜ்ஜியத்திலிருந்து வாழ்க்கை தொடங்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அதிமுகவை விட்டு தாவேகாவில் இணைந்த 2 விஜயபாஸ்கர்களும் தற்போது தாவேகாவில் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைதான் இவர்களின் கதை. அதாவது தற்போது தன்னுடைய பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டனர். இன்னொரு புறமோ அவர்கள் மீது வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. அதாவது தமிழக அரசியல் வட்டாரத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே பெரும் புயலை கிளப்பி வரும் குட்கா ஊழல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. முன்னாள் அதிமுக சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 26 பேர் மீதான இந்த வழக்கை இன்னும் 12 வாரங்களுக்குள் முழுமையாக விசாரித்து முடிக்க வேண்டுமென எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. தடையை மீறி தமிழகத்தில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதித்ததாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் இந்த திடீர் அதிரடி உத்தரவு குற்றம் சாட்டப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் உயரதிகாரிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு கடந்த 2013ஆம் ஆண்டிற்கு செல்கின்றன. தமிழ்நாட்டில் பொதுமக்களின் உடல்நலனை கருத்தில் கொண்டு குட்கா, பான் மசாலா போன்ற மெல்லும் வகை பொருட்களை அப்போதைய தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக தடை விதித்திருந்தது. இருப்பினும் அந்த தடையை முற்றிலும் காற்றில் பறக்கவிட்டு மாநிலம் முழுவதும் குட்கா பொருட்கள் தடையின்றி சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டன. இதற்கு பின்னணியில் மாபெரும் லஞ்ச கும்பல் ஒன்று செயல்படுவது 2016ஆம் ஆண்டு வெளிச்சத்திற்கு வந்தது. சென்னை மாதாவரத்தில் உள்ள ஒரு குட்கா கிடங்கில் வருமான வரித்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் தடை செய்யப்பட்ட பொருட்களை விற்க யாருக்கெல்லாம் கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் அடங்கிய ரகசிய டைரி ஒன்று சிக்கின. அந்த விவகாரத்தில் அப்போதைய ஆளுங்கட்சி அமைச்சர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி திமுக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது.
வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அதன் ஆழத்தை கருதி விசாரணையை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ வசம் ஒப்படைத்தது. சிபிஐ அதிகாரிகள் நடத்திய தீவிர தேடுதல் வேட்டை மற்றும் விசாரணையின் முடிவில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் PV ரமணா, சென்னை முன்னாள் போலீஸ் கமிஷனர்கள் எஸ் ஜார்ஜ், TK ராஜேந்திரன் மற்றும் மத்திய மாநில அதிகாரிகள், குட்கா வியாபாரிகள் உள்ளிட்ட 26 பேரை குற்றவாளிகளாக சேர்த்து சிபிஐ நீதிமன்றத்தில் விரிவான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் அதற்கான அறிவிப்பும் வெளியாகிவிட்டது. இவர்கள் மீது மீண்டும் கடுமையாக இந்த வழக்கை தள்ளி போடாமல் இது தொடர்பாக அடுத்தடுத்து விசாரணையை நடத்தி முடிக்க வேண்டும் என்று தற்போது நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் மிகவும் கெடுபிடியில் இருக்கும் இந்த விஜயபாஸ்கரை தற்போது தாவேகாவினர் எதிர்த்து வருகின்றனர். அதாவது தாவேகாவினர் குட்கா வழக்கு, போதைப்பொருள் ஒழிப்பு என்று பலமுறை பேசி வரும் இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வழக்கில் சிக்கியவர்களை சால்வை அணிவித்து முதல்வர் விஜய் சால்வை அணிவித்து அவர்களை தங்கள் கட்சிக்குள் வரவேற்பதை தற்போது பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தற்போது தாவேகாவில் இருப்பவர்களுக்கே அது பிடிக்கவில்லை. அது போதாக்குறையாக அவர்களுக்கும் எந்த ஒரு பதவியும் வழங்கவில்லை. காங்கிரஸ் ஏற்கனவே திமுக கூட்டணியை முறித்துவிட்டு தாவேகாவில் இணைந்தது. அங்கும் அவர்களுக்கு மரியாதை இல்லை. இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் என்று கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைவதற்காக தயாராகி இருப்பதாகவும் இது தொடர்பாக திமுக நிர்வாகிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது தற்போது திமுக தலைவரான ஸ்டாலின் 16 நாட்களுக்கு பிறகு தற்போது இன்றுதான் அறிவாலயம் வந்திருக்கிறார். அதாவது தன்னுடைய பேரனான இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவிற்காக குடும்பத்துடன் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் குடும்பத்துடன் சேர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மகனான இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவிற்கு சென்று அது தொடர்பாக குடும்பத்துடன் சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் அனைவர் மத்தியிலும் பகிரப்பட்டது. இந்த நிலையில் 16 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தற்போது திமுக தலைவரான ஸ்டாலின் அறிவாலயம் வந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் அறிவாலயம் வந்த ஓரிரு நாட்களிலேயே இப்படி 50க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைவது தற்போது தாவேகாவினரிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.